சண்முகம் ஃபேமிலி எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ ரத்னா வந்துட்டு ஃபீல் பண்ணி கண் கலங்கிட்டே வந்துட்டு பால் கொழுக்கட்டைனா அறிவுக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை பார்க்கணும் போல் இருக்குன்னு, அவருக்கு இதை பிடிக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன், நீ நாளைக்கு காலையில் அவனுக்காக பால் கொழுக்கட்டை செஞ்சு வை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவொன்னே சந்தோஷமாகி ரத்னா போயிட்டு பால் கொழுக்கட்டை செய்கிறாங்க சந்தோஷமாக. அதை வந்துட்டு பரணி வந்து ரூமில் சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே பாரு நீ ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டேன் அறிவை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக எல்லாம் செஞ்சிட்ருக்கா, அப்படி கண்ணி நீ காமிக்கல அவ்வளோதான், அவள் எப்படி அவ்வளோ தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் கண்டிப்பாக காமிப்பலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் அறிவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்ட்ரக்சரில் கூட்டிகிட்டு வராங்க. ஜெயிலேருந்து கூட்டிகிட்டு வந்து ஒரு ரூம்குள்ளே அமுச்சு விட்றாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ரத்னா பரணியை வந்துட்டு கூட்டிகிட்டு வர இங்கே சண்முகம் கூட்டிகிட்டு வந்து கோட்டெல்லாம் போட்டு டாக்டர் மாதிரி நீ மாஸ்கெல்லாம் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு ரத்னா இது பண்ணி அறிவு இருக்க ரூம்குள்ளே அமுச்சு வைக்கிறாங்க. அப்புறம் இவங்க போயிட்டு அறிவை பார்த்து பேசி கண் கலங்கி அப்புறம் பால் கொழுக்கட்டையை ஊட்டி விடுறாங்க. அவரும் இவங்கிட்ட திருப்பி விட்டு அப்படியே ஒரே சந்தோஷமாக இருக்குது. தங்கச்சி வந்துட்டு நினச்ச மாதிரியே வந்துட்டு நிறைவேற்றி வச்சிட்டோன்னு சந்தோஷப்படுறாரு சண்முகமும். அதோட எபிசோட் ரொம்ப முடியுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.